இந்தியாவின் நம்பர் 1 தீம் பார்க் நிறுவனமான ஒண்டர்லா தனது புதிய தீம் பார்க்கை இங்கே சென்னைக்கு அடுத்த திருப்பூரில் துவங்கி இருக்கிறார்கள். மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இங்கே நேரடியாக வந்து திறப்பதாக இருந்தது. ஆனால் மழை காரணமாக ஆங்காங்கே சென்னையில் அவர் நேரடியாக களத்துக்கு செல்லவிருப்பதால் அங்கே அவர் அந்த பணியை செய்து கொண்டிருந்த போதும் அவர் நடுவில் நமது செக்ரட்டரியேட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த ஒண்டர்லா பார்க்கை திறந்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த பார்க்கை திறந்து வைத்திருக்கிறார். ஒண்டர்லா குழுமம் திரு அருண் சித்லப்பள்ளி, அதே போல திரு சித்லப்பள்ளி அவர்கள் எல்லோரும் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு MSME அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும், இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஈகா அவர்களும், அருமையண்ணன் நமது பல்லாவரம் நமது தாம்பரம் SR ராஜா அவர்களும், இங்கே திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பாலாஜி அவர்களும், இங்கே இதர மக்கள் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே செய்திருந்தார்கள். இந்த ஒண்டர்லாவை பொறுத்தவரை இது ஒண்டர்லாவின் பிகெஸ்ட் இருக்கிறதுலே அவங்க தீம் பார்க், அவங்களோட குடும்பத்தின் மிகப்பெரிய ஒரு ஒண்டர்லா இதுதான். நம்ம சென்னைக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் இந்த ஒண்டர்லா தான். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் மீனவ சந்திக்கணும்னு நினைச்சேன். இந்த MOU இன்று வந்து 611 கோடி ரூபாயில் இந்த தீம் பார்க் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1000 பேருக்கு நேரடியாகவே வேலை வாய்ப்பை வழங்க இருக்கிறார்கள். மறைமுகமாகவும் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு, இங்கே இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வர இருக்கிறது. ஏன்னா இந்த MOU வந்து பாத்தீங்கன்னா 2015 போடப்பட்டது. 2015 போடப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட ஒரு MOU-வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எவ்வளவு முயற்சி செய்தும் அப்பொழுது இது முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் இது சென்ற ஆட்சியில் பண்ணது தானே அப்படின்னு நாங்கள் அதை வந்து ஒதுக்கிடலாம். நேற்று கூட முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் பெயரில் இயங்கும் ஒரு கல்லூரிக்கு சென்று நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் பேசும்பொழுது அவர் எப்படி அந்த அரசியல் மாண்பை அந்த இடத்தில் காண்பித்தாரோ அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் தான் இதுவும். ஒரு MOU எப்பொழுது போடப்பட்டது என்பதில்லை, இது எதிரணியினர் போட்ட MOU என்பதற்காக கிடப்பில் போடுவது திராவிட நாயகன் அவர்களின் பணி அல்ல. யார் எந்த காலகட்டத்தில் போடப்பட்டிருந்தாலும் அதையும் தொடர்ந்து ஃபாலோ செய்து அதையும் பணிகளாக மக்களுக்கு வேலை வாய்ப்புகளாக மாற்றும் ஒரு அரசாங்கமாக திராவிட நாயகன் அவர்கள் திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஒண்டர்லா தீம் பார்க். எனவே 611 கோடி 1000 பேருக்கு வேலை வாய்ப்பை திராவிட மாடல் ஆட்சி அமைந்து ஓராண்டிலே 2022 கூப்பிட்டு இவங்களை திருப்பி கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சு 2023 இதை கேபினெட்ல வச்சு 2023 அக்டோபர்ல இது நம்ம அடிக்கல் நாட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா கண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. உள்ள சென்று பார்த்தோம். இந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டாப் நாச்சா வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நிச்சயமாக கடைபிடிக்கணும் என்று அருண் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த சேஃப்டி ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அரசு அதிகாரிகளும் அதை கண்காணிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தெரிவித்திருக்கிறேன். கைடன்ஸ் நிறுவனத்தில் நமது தராஜ் அகமது அவர்கள் உள்ளிட்ட MD உள்ளிட்ட அனைத்து குழுவினர்களும் எனக்கு பாராட்டுகள். ஏன்னா தொடர்ந்து அனைத்து MOU-களையும் இப்படி தேடி கண்டுபிடித்து அதை வேலை வாய்ப்புகளாக மாற்றுவதால் தான் தமிழ்நாட்டின் கன்வர்ஷன் ரேட் நம்பர் 1 இந்தியாவில் இருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சி, ஸ்பீட் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் திரு MK ஸ்டாலின் அவர்கள். புரியல என்னங்க ticket rates இந்த பார்க்குக்கு 1400 rupees 1400 rupees இந்த ஸ்டார்டிங் 1400 ரூபாய்க்கு ஸ்டார்டிங். அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, குரூப்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த மாதிரி பாக்கி வண்டர்லா பார்க் மாதிரி அது இங்கே எல்லாம் அதே சேம் ரேட் எல்லாம் ஓகேங்களா. வேலை வாய்ப்பை இங்கே இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதிகம் கொடுக்கணுன்றதையும் கேட்டுருக்கோம். அதையும் நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம்.